வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அன்னாபிஷேகம் அப்படின்ட்டு எல்லா சிவன கோயில்லையும் சோறு ஆக்கி சோறை இறைவன் மேல போட்டு படைச்சு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாமே அன்னாபிஷேகம் பேர். இதுக்கு அன்னத்தாலேயே அதாவது சோறாலேயே அபிஷேகம் பண்ற ஒரு நாள் இந்த நாள். நம்மளும் இங்க சோறை வச்சு சிவனை நம்ம பண்ணியிருக்கோம். இங்க அதுல வில்வமெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறோம். எல்லா சிவன் கோயில்லையும் இது நடக்கும். அததான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த மாதிரி போய் சிவன் மேல பூசப்பட்ட சோறை பார்த்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம். அதனாலதான் அந்த பழமொழி முன்னோர்கள் நமக்கு வச்சிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா நீங்க என்ன பார்த்துட்டீங்க? சோறை கண்டுட்டீங்க. அப்ப சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு உயிர் இருந்தா அந்த உயிரோட மூல ஆதாரம் என்னன்னா அதுக்கு உணவு தான். முதல்ல நம்ம தாயின் மார்பகத்துலதான் நம்மளோட உணவை வச்சாரு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் மார்பகத்துல உணவை சுரக்க வச்சுட்டாரு இறைவன். அப்ப நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன வேணும்ன்றத யார் தீர்மானம் பண்ணுவா? இறைவன் தான் தீர்மானம் பண்றாரு. நமக்கு எல்லாமே யாருன்னா இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கறது இறைவன் மட்டும்தான். அப்ப அப்படிப்பட்ட இறைவனை வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு. அதனாலதான் உங்க முன்னாடி இறைவனே உங்க எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறாரு. அதனால எல்லாரும் வணங்கிக்கங்க. அன்னமே எல்லாம். அன்னம் தான் உயிர், அன்னம் தான் எண்ணம், அன்னம் தான் நமக்கு எல்லாமே. ஒரு நேரம் பசியில இருக்கும் போதுதான் நமக்கு அந்த உணவோட அருமை தெரியும். பசி வந்த உடனே அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ படபடப்பு வரும். கொஞ்சோன்னு சாப்பிட்டு உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடன் இருக்கும். பெத்தது பிறந்தது எல்லாமே மறந்து போகும். பசி வந்தோடனே பத்தும் போகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு உயிருக்கும் உணவா இருக்கிறது யாரு? இறைவன் மட்டும்தான். அதனால எல்லாரும் வணங்கிக்கங்க. இந்த அற்புதமான நாள்ல நமக்கு டெய்லி இப்படி உணவு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அன்னபூர்ணையும் அன்னாபிஷேக நாயகனான அந்த எல்லாமல்ல ஏக இறைவனையும் நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிடுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.